எழுதுங்கள் கல்லறையில் சாந்தாமணி எண்ணி ஒரு இரக்கமில்லாதவள். என்னது மனைவி பார்த்து பாடுற பாட்டெல்லாம் என்னை பார்த்து பாடிட்டு இருக்கிற? குடும்பத்துக்குள்ள என்னை குழப்பத்தை கொண்டு வர்றையா? Danish Ahmed College of Engineering, Thambaram, Chennai and Thangamayil presents Behanut's Tamil புத்தாண்டில் நகைச்சுவை பட்டிமன்றம். Powered by Chennai Samartha Aviation, Nursing, Hotel Management, Aroma Agmagi, MCR Pure Cotton Club, 8-way Veg Restaurant, Sri Raghavendra Sabha Mandapam, Triplicate, Chennai. பொண்டாட்டினால எவனால உலகத்துல சந்தோஷமா இருந்திருக்கிறானா? அண்டார்டிகாவில மனுஷ வாழ முடியாது, பொண்டாட்டி கூட புருஷ வாழ முடியாது. உங்க வாழ்க்கை துணையை நீங்க என்ன கட்டுன புடவையோடையா கட்டிட்டு வர்றீங்க? 50 பவுன் சீர் செனத்தி இவ்வளவும் கொடுத்துட்டு உங்களுக்கு நாங்க வாழ்க்கை துணையா வர்றோமே, ஏன் 2 உதைச்ச என்ன தப்பு? பொண்டாட்டி சிரிச்சு பேசுனா அம்மாளுக்கு வவறு எரியுது, அம்மா கிட்ட சிரிச்சு பேசுனா பொண்டாட்டிக்கு வவறு எரியுது. ஆம்பளைக்கு எப்ப சந்தோஷம் தெரியுமா? எங்களுக்கு எப்ப நாங்க வீட்டுக்குள்ள போனா எங்க அம்மாளு பொண்டாட்டி சிரிச்சு பேசிக்கிறாங்களோ அப்பதாங்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படி ஒரு சந்தர்ப்பமே கிடைக்க மாட்டேங்குது. மாமியா மருமக சண்டையே கிடையாதுங்க, அது ஒரு அன்பின் விளையாட்டு. எங்க எதை கண்டாலும் ஆசைப்படுறாங்க. என் பொண்டாட்டிக்கு பேர அனகொண்டான்னு வச்சிருக்கிறேன். ஏன் தெரியுமா? எதை பார்த்தாலும் அதை கொண்டா இதை கொண்டா அதை கொண்டா இதை கொண்டா. அன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்டா தூக்கம் வரலன்னு சொன்ன சாந்தாமணி இன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்கலினா தூக்கம் வரலங்கிற அளவுக்கு மாற்றிக்கொண்டு வாழுகிற மனைவியினால நான் கேட்கிறேன், என்னமா மரியாதை போச்சு? வருமானம் இருந்தா தான் ஹஸ்பண்ட், வருமானம் இல்லைன்னா சஸ்பெண்ட். மஞ்சுநாதன் அவர்கள் வாழ்க்கையில் பேரானந்தம் தருவது தனிமையே அப்படிங்கிற அணியிலிருந்து கொங்கு தமிழில். எல்லாருக்கும் வணக்கம்ங்க. எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நடுவர் அவர்களே, மனுஷனுக்கு சந்தோஷம் தாரது தனிமையா துணையான்னு கேட்டா பொண்டாட்டினால எவனாலும் உலகத்துல சந்தோஷமா இருந்திருக்கிறானா? அண்டார்டிகாவில் மனுஷ வாழ முடியாது, பொண்டாட்டி கூட புருஷ வாழ முடியாது. வீட்டுக்கு போனா புடுங்கு புடுங்குன்னு புடுங்குறா. உறவுகளை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துறது இல்லை. இன்னைக்கு பணம்னு பணத்தை நேடித்தானுங்க இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிறா. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு உரம்பரைக்கு போகிறேன், அந்த குழந்தைக்கு நான் மாமா முறை வேணும். அந்த குழந்தை இவங்க அம்மாட்ட சொல்லுது, மம் சம்படி இஸ் கம் அப்படின்ட்டு போயிட்டேன். யார் அந்த சம்படி? நோபடி. செருப்படி தான் இருக்கு. துணை கூட்டோட வாழ்ற எங்க வாழ்றீங்க? கூட்டோட நீங்க உங்க குடும்பத்தை மட்டும்தான் பார்க்குறீங்களே தவிர உறவுகளை அனுசரிக்கக்கூடிய காலம் இந்த காலத்தில் இருக்குதா? அவங்க சொன்னாங்க, தனிமையிலே இனிமை காண. எல்லாரும் அந்த பாட்டு தான். நான் சொல்றேன் பாருங்க, பொண்டாட்டி கூட புருஷன் வாழ முடியுமா? அவ புடுங்கலிலே மனுஷன் வாழ முடியுமா? பொண்டாட்டி கூட வாழவே முடியாதுங்க. எங்க எதை கண்டாலும் ஆசைப்படுறாங்க. என் பொண்டாட்டிக்கு பேர அனகொண்டான்னு வச்சிருக்கிறேன். ஏன் தெரியுமா? எதை பார்த்தாலும் அதை கொண்டா இதை கொண்டா அதை கொண்டா இதை கொண்டா. புடவை கண்டா எடுத்துக்கொண்டா, பூவை கண்டா வாங்கி கொண்டா, நகை கண்டா வாங்கி கொண்டா, எல்லாத்தையும் வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுக்கிறாளே. எது தேவை எது தேவையில்லைன்னு குடும்ப உறவுகளுக்கு நீங்க சொல்லி வளர்த்துறீங்களா? இல்லாலும் வேண்டா, ஈண்டெடுத்த தாயும் வேண்டா, பொல்லா சபைதனிலை செல்லாதவன் வாய் சொன்னா. இன்னைக்கு துணை எதிர்பார்க்கிறது என்னங்க? வருமானம் தாங்க. வருமானம் இருந்தா தான் ஹஸ்பண்ட், வருமானம் இல்லைன்னா சஸ்பெண்ட். இன்னைக்கு கொண்டவனுக்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எது விரும்பும், வயதான காலத்தில் மாமனா மாமியாளுக்கு என்ன வேணும்னு பார்க்குறாங்களா? நான் கேட்குறேன். அவங்க அப்ப, அவங்க அம்மா, அவங்க அக்கா, அவ தொங்கச்சி. எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தா பீஸ் போன பல்பு மாதிரி ஆயிருது. பொண்டாட்டி என்னங்க, பொண்டாட்டியோட தங்கச்சியில மட்டும் அவ்வளவு கோபம் உங்களுக்கு? எனக்கு பவுத்தரிச்சலுங்க, கொழுந்தியாலே இல்லைங்க எனக்கு. எங்க மாமனார் இன்ட்ரெஸ்ட் எடுக்காமயே செத்து போயிட்டாருங்க. ராஜ்மோகன்லாம் எவ்வளவு லக்கி தெரியுமா? அவருக்கு 7 குழந்தையாங்க. இல்லங்க, எல்லாருமே குழந்தையாங்கன்றாரு. வாழ பொறுக்காத உலகம் இந்த உலகம்ங்க. இன்னைக்கு கூட்டு குடும்பமா இருக்குடா, சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா எந்த சொந்தக்காரனாவது நாம நல்லா இருந்தா சந்தோஷமா இருக்கிறானா? புதுசா ஒரு வீடு கட்டி நீங்க புண்ணியாதானம் பண்ணுங்க. புண்ணியாதானத்துக்கு வர்றவன் எதுக்கு வந்த தின்ன மொய்ய வச்ச போனேன். அவனை நாம் ஐடியா கேட்டோமா? இந்த கதவு எங்கே வைக்கணும்னு கேட்டோமா? அதுக்கு தான் ஐயா இருக்கிறாரு, வாஸ்து பிரியர் இருக்கிறாரு. அவரை கேட்டால் அவர் சொல்கிறாரு, இவன் வந்தவன் பூரா என்னமோ சிவில் இன்ஜினியருக்கு என்ட்ரன்ஸுக்கு எக்ஸாமுக்கு பாடம் எடுத்த மாதிரி சொல்லுவேன். இந்த நிலவு இங்கே வைக்கப்படாது, இந்த கதவு இங்கே வைக்கப்படாது, பாத்ரூம் இங்கே இருக்கப்படாது, பிரச்சனை வரும். பாத்ரூமில் என்னடா பிரச்சனை வரும்? ஒன்று வரும், இல்லைன்னா வராது. பாத்ரூம் வரலன்னு தானடா பிரச்சனை.
இதை தவிர என்ன பிரச்சனை வரும்? இந்த சமையல் ரூமில் இப்படி வைக்கப்படாது, அந்த இது கூட பரவாயில்லைங்க. ஆமாம், நீங்கள் என்ன சிமெண்ட் போட்டு வீடு கட்டினீங்க? அவனை ஒரு சிமெண்ட்டை சொல்லுவேன். அட கொள்ளையில் போய் எல்லையில் வந்தவனு இதைவா போட்டு, அட மவளி வாக்கத்தில் 14 அடி கட்டடம் இந்த சிமெண்ட்டு கட்டி தாண்டி இடிச்சு உழுத்துட்டு போயிட்டேன். அவனுக்கு தூக்கம் வருமா? மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்கும்போதே அவன் தலையில் இடி உழுகிற மாதிரியே நினைக்கிறானே. நடுவரவர்களே, அமெரிக்காக்காரன் பாடுவெள்ளினா செத்து போவானா, ஜப்பான்காரன் சம்பாதிக்கலினா செத்து போவானா, சைனாக்காரன் கண்டுபிடிக்கலினா செத்து போவானா, ஆனால் நம்ம சொந்தக்காரன் மட்டும் நம்ம நல்லா பொழைச்சாவே செத்து போவானுங்க. இல்லைன்னா வந்து பாருங்க, எங்கள் ஊர் கோயம்புத்தூரில் பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயிலில் தினம் 60 படி மிளகாய் அரைக்கிறானுங்க. எதுக்கு அரைக்கிற? எங்கள் சாந்தாமணி அண்ணி கார் வாங்கிருச்சு நம்ம அரைக்கிறேன்னா, இல்லை எங்கள் சாந்தாமணி வீடு வாங்கிருச்சு நம்ம அரைக்கிறேன்னா, எங்கள் அண்ணன் பொண்டாட்டி தாங்க அது, வேற யாரும் இல்லை. எதுக்கு அரைக்கிற? அடுத்தவன் வாழ்றதை கண்டா சொந்தக்காரனுக்கு பொறுக்க மாட்டேங்குதுங்க. இந்த திருவிழாவுக்கு ஒரு சங்கிலி போட்டு வந்தவா அடுத்த திருவிழாவுக்கு 2 செயின் கழுத்தில் போட்டா சாமி பார்த்து எவ்வளவு கும்பிட மாட்டேங்கிறா. அவ கழுத்தை பார்த்து கும்பிடக்கூடிய மானகட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்குமுங்க, அவங்களுக்கு இருக்கு. இவங்க எங்கேயோ சுத்தினாலே எங்கள் அண்ணன் சமைச்சு வச்சிட்றாரு, எங்கள் அண்ணன் பிள்ளை வீட்டில் பாத்திரம் தேய்ச்சி வச்சிட்றா, எங்கள் அண்ணி போகுது ரெடி ஆகுது, ஸ்கூலுக்கு போகிறாங்க வர்றாங்க, மேடைக்கு வர்றாங்க, எப்படியும் எங்கள் அண்ணன் கஞ்சி ஓட்டு அயன் பண்ணி சட்டை கொடுத்துட்றா. அப்போ உங்களுக்கு கூட்டு குடும்பம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் தனிமை எப்படி தெரியுங்களா? நாங்கள் என்ன போய் தனியாக போய் கையில் கொட்டை வச்சுட்டு உருட்டிட்டு கோருன்னா சொல்ல போகிறோம். இந்த மனசுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேண்டாமாங்க? காலையிலிருந்து பொழுது வரைக்கும் அலைகிறோம். ஒரு 10 நிமிஷம் ஒரு தனிமையாக ஒரு சோபாவில் உட்காந்துட்டு அப்பா நம்ம செஞ்ச பழசை நினச்சி பார்க்கறக்கு ஒரு நேரம் வேண்டாமாங்க? ஆமாம். நினைக்க விட்றாளா? இல்லையே, விட மாட்டா. வீட்டுக்குள்ளே வரைக்கும் தாங்க ஆம்பளை சந்தோஷமாக இருப்பேன். வேலை முடிச்சு வீட்டுக்குள்ளே போயிட்டா இந்த பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா பாருங்க, மரணம் என்னும் தூது வந்தது, அது பொண்டாட்டி என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது, எழுதுங்கள் கல்லறையில் சாந்தாமணி எண்ணி ஒரு இரக்கமில்லாதவள் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் நளினி அக்கா ஒரு பைத்தியக்காரி என்று. எதையும் சொல்ல மாட்டேன் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி விட்டேனே. இப்படி தாங்க பாடிட்டேன். ஆப்போசிட்ல இருந்து உனக்கு கழுவி இருப்பேன். அங்கே ராஜ்மானு கழுவ மாட்டேன், பாவா அப்பாவிங்க அந்த ஆளு, ஒன்றும் தெரியாத பாப்பா. நடுவர் அவர்களே, இன்னைக்கு நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரிமோட்டுங்க சொந்த பந்தம். உங்களை தனியாக எங்காச்சும் வெளியே போய் விட்டுருவாங்களா? உங்கள் வீட்டில் உங்கள் ஒருத்தர் நீங்கள் எடுத்து ஒரு ஃபோன் பேச முடியுமா? உங்கள் பொண்டாட்டிக்கு தெரியாது, முடியாம தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். இங்கே வந்தாலும் பேச முடியாது, அதுக்கு ஆள் வச்சுருப்பாங்க. ஆமாம். ஒரு ஃபோன் ராத்திரி 12:45 ஒரு ஃபோன் வந்ததக்கா. நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், போர் எடுத்து பார்த்து அது என்ன உங்க அணிக்கு பூரா ராத்திரி 12 மணிக்கு மேலேயே ஃபோன் வருது. அறந்தாங்க நிஷாக்கு ராத்திரி 12 மணிக்கு, உங்களுக்கு ராத்திரி 12:45. தனிமையில பூரா இதான் பண்ணிட்டு தெரியல. நடுவர் அவர்களே, யாங்க அந்நாடு பட்டிமன்றம் போறவங்க அப்பெல்லாம் ஃப்ளைட்ல மோடு போட்டு வச்சிருப்போம், மேடை ஏறிட்டு ஃபோன் பேச முடியுமா? அப்போ நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைம் அது 21 வருஷமாக மேடையில் முழங்குறோம். அப்போ எங்களுக்கு பழக்கமானவங்களுக்கு தெரியுமா இல்லையா? பாண்டு எப்படின்னு மஞ்சளானு கேட்டால் தெரியாது, உங்கள் சம்சாரத்துக்கு கேட்டால் தெரியுமில்ல. ராத்திரி 12:45 அப்படி 12:45 ஒரு ஃபோன் வந்தது. எடுத்து பார்த்தேன், இந்த கம்பெனிக்கார ஏதோ ஆஃபர் விட்டுருக்குறேன்னு ஒரு ஃபோன் பண்ணேன். என்னடா ராத்திரி 12:45 டார்ச்சர் பண்ணுறானே கட் பண்ணி வச்சுட்டு படுத்தேன். அடுத்த 10வது நிமிஷம் இப்போ தான் ஒவ்வொரு செல்லில் 2 சிம்மு சொறி வச்சிருக்கிறோமே, அந்த கம்பெனி முடிச்சு இந்த கம்பெனி போன் அடிச்சது. என்ன சிம்மு 2? சிம்மு தாங்க 2, ஃபோன் 1. சிம்மு 2. ஆமாம் சரிண்ணே. ஃபோன் 1. அடுத்த சிம்மில் கால் வந்தது. 1.25 ஆச்சு. எடுத்து பார்த்துட்டு வைக்கிறேன். அண்ணா வரைக்கும் தூங்கிட்டு இருந்த எங்கூட்டு அங்காள பரமேஸ்வரி, அகிலாண்ட நாயகி, சேலக்கட்ட சுனாமி, சாக்கெட் போட்ட சந்திரமுகி, சில்சில் ராணி, ஜிலேபி மேனி. இப்படி சொல்லலைன்னா வீட்டில் சாப்பாடு கிடையாது. தப்புன்னு எந்திரிச்சுக்கு வந்து ராத்திரி 1.25 உனக்கு யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னா கம்பெனி காலாயான்னே. ராத்திரி 1.25 அவங்க கம்பெனி திறந்து வச்சுக்கிட்டு உனக்கு தொலாவிட்டு ஃபோன் பண்ணுறியா? நீ இழுச்ச வாயின்னு சொல்லுவேன், நான் கேனச்சிருக்கி நம்புவேன். நீ போன் அடினா கம்பெனி கால் ரிட்டன் போயிருக்குதா? போகலை. அப்போ நீ சொல்லி கொடுத்துட்ட, என் பொண்டாட்டி ஃபோன் பண்ணுவா, நீ எடுக்காத சொல்லி கொடுத்துட்டேன்னு. நடுவரவர்களை ஒன்றுமில்லாத விஷயத்தை ஊதி ஊதி பெருசு பண்ணுறதுங்க அந்த துணை. சப்ப மேட்டராக இருக்குமுங்க, அதை பெருசாக பண்ணுவா. ஆனால் ஒரு சீரியஸான மேட்டரை கூலாக ஹேண்டில் பண்ணணும்னா எங்களை மாதிரி தனியாக இருந்து பாருங்கங்க. கடைக்கு போய் ஒரு கப்பை வாங்கி டப்புன்னு அடிச்சுட்டு யோசிச்சா என்ன மாதிரி வரும் தெரியுமா கவிதை?
அந்த சுகமெல்லாம் கூட்டு குடும்பத்துக்கு தெரியாதுங்க, எங்களுக்கு தெரியுங்க. அதுக்காக தாங்க தமிழ்நாட்டில் வந்து நூலகங்களோட அதிகமான கடையை திறந்து வச்சிருக்கிறோம். நடுவர் அவர்களே, ஒரு ஆம்பளை குடிக்கிறான்னா ஏங்க குடிக்கிறான்? எதுக்கா? பொண்டாட்டினுடைய டார்ச்சர் தாங்க முடியாம தாங்க குடிக்கிறான். ஒரு போன் எடுக்கலீண்டா டார்ச்சர். எப்போ வருவேன், எப்போ வருவேன், எப்போ வருவேன், எப்போ வருவேன், எப்போ வருவேன், எப்போ வருவேன். அவன் என்னதான் பண்ணுவான்? ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகுதுன்னு வைங்க. சென்னையில் டிராஃபிக் இருக்காதா? நம்ம மாமனார் போட்டு கொடுத்துறோடா மருமையும் தனியாக வர்றதுக்கு? இல்லை இல்லை, அவன் எடுத்து 20 நிமிஷத்தில் வந்துடுமான்னு அவன் மெசேஜ் போட்டிருப்பான். போட்டானா ஆம்பளை? பொம்பளை நம்பணுமில்ல. 20 நிமிஷத்தில் பாப்பா வரமாட்டான், டிராஃபிக் இருக்கும். அரை மணி நேரம் ஆயிருக்கும், 3/4 மணி நேரம் ஆயிருக்கும், 1 மணி நேரம் ஆயிருக்கும். வந்தா இந்த 40 நிமிஷமா எங்கே போயிட்டு வந்தேன்? எவ வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். எவ கதவை திறந்து வச்சிருக்கிற மனுஷனால வரான போயிட்டு வர்றதுக்கு? எல்லா கதவையும் பூட்டியிருக்காங்க. நடுவர் அவர்களை, சந்தேகத்தின் மாறி உருவம்ங்க, பெருமை பேசுறதுங்க. 100 ரூபாய்க்கு செருப்பு வாங்கினா ஊரா சொல்றாயா, அக்கா கோயம்புத்தூர் போனேன்னா உக்கடத்தில் 250 ரூபா சொன்னாங்க, நான் அடிச்சு பேசி 100 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், அடிச்சு பேசி 100 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், ஊரா சொல்றாங்களுங்க. ஆனா ஆம்பளைங்க நாங்க தனியா போய் 1500 ரூபாய்க்கு தண்ணி அடிக்கிறோம்ங்க. ஆராய்ச்சி சொல்றோமா? தலைப்பு வந்து கணவனா மனைவியா இல்லை. நடுவர் அவர்களே, தனியா இருக்கிறதாங்க ஆம்பளைக்கே சந்தோஷம். ஆம்பளைக்கு மட்டுமில்ல, பொம்பளைக்கும் தாங்க. ஒரு 5 நிமிஷம் அவங்க அப்பா அம்மாட்ட பேசுறதுக்கு மாமனார் வீட்டில் அனுமதி உண்டா? நல்லா பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னாள் இருந்த சந்தோஷம் பொண்டாட்டி வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஏதெருமே இல்லாத போகுது. எங்கள் சுதந்திரத்தை பறி கொடுக்குறோம். எங்களை போட்டு கொள்றா. என்ன வருமானம் பண்ணி கொடுத்தாலும் கூட்டு குடும்பம் அதை ஏற்றுக்கிறது இல்லை. ஒரு காலத்தில் மண்பானையில் சமைச்சாங்க உண்டா? சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை எல்லாரும் ஒருத்தி கம்பு குத்துவா, ஒருத்தி நெல் குத்துவா, ஒருத்தி சட்னி அரைப்பா, ஒருத்தி மிளகாய் அரைப்பா. அப்போ வீட்டில் இருக்க வேலைகளை பெண்கள் பகிர்ந்து செஞ்சாங்க. அப்போ அந்த காலத்தில் கூட்டு குடும்பம் அந்த துணை தேவைப்பட்டது. இந்த காலத்தில் அப்படி இல்லைங்க, வருமானம் தான் தேவைப்படுதுங்க. சொந்த பந்தத்து முன்னாலே தன்னுடைய தன்மானத்தை காத்து கொள்ளணும்னா வருமானம் தேவைன்னா அவ தனி கொடுத்தணுமா? வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறவன் சென்னை வந்து வேலை பார்த்துட்டு போக முடியுமா? இதே பாருங்க, மருமவனை கூட்டிட்டு தனியாக போனால் மாமியா மெச்சிக்கிறா. என் பிள்ளையாட்ட கேட்டிக்காரியாவோ, கல்யாணம் மூச்சு கொடுத்து 4 மாதத்தில் மருமவனை கூட்டிகிட்டு தனியாக போயிட்டா. இதே மருமக வந்து பையனை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பாலா போன சண்டாளி நான் கட்டிட்டு வந்து என்ற பையனை முந்தாணியில் வளைச்சி போட்டு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டாளே, புறம் பேசுதா? மருமக தனியாக போனால் அவன் சண்டாளியாக போகிறான், மக தனியாக போனால் அவன் கெட்டிக்காரியாக போகிறான். ஏன் இந்த ஓரவஞ்சனை கூட்டு குடும்பத்தில் நடக்குது? துணை இருக்கும் போது தானே. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சப்போர்ட். அவர் பாடுறாரு, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக, ஒன்ஸ் அப்பான் டைம் லாங் ஏகோங்க. அதெல்லாம் என்னைக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துடுறாள, முத்துக்கு முத்தாக இல்லை, பூரா குத்துக்கு குத்தாகத்த. என்ன அடி? குத்துக்கு குத்தாக, குத்துக்கு குத்தாக, அண்ணன் தம்பி வாங்கி வந்தோம் குத்துக்கு குத்தாக, அவன் பொண்டாட்டிக்கிட்ட நைட்டுக்குள்ள வாங்க போறோம் குத்துக்கு குத்தாக. ஒன்னா இருந்து ஒரு வட்டல சோறுதுன்னு ஒரு பண்ணையத்தில் அப்பா பண்ணாட்டு பண்ணார். 8 பசங்க இருந்தாலும் 8 பசங்களும் பண்ணையும் பார்த்தது அந்த காலத்தில். இப்போ இருக்கிற ஒத்த குத்து விளக்க அன்னக்காரனு கொடுக்க முடியாத மனசு இல்லாமல் அந்த மேல் கிளி ஒருத்தங்கிட்ட, அந்த விளக்கு ஒருத்தங்கிட்ட, அந்த கம்பு ஒருத்தங்கிட்ட, அடியில் இருக்கிற தட்டை ஒருத்தங்கிட்ட பிரிச்சுட்டு போகக்கூடிய அந்த துணை இந்த சமூகத்துக்கு தேவைன்னு நீங்கள்லாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படிங்க பேசலாம்? ஒரு ஒழுக்கம் என்பது என்ன? ஒழுக்கம் விழுக்கம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படுங்க. அந்த ஒழுக்கம் இன்னைக்கு இருக்குதா? மாமனார் உள்ள வாரான்னா மருமவன் முந்தானி எடுத்து இப்படி போத்திக்கிடுவாள் அந்த காலத்தில். ஏன் அந்த ஆளனை சிங்கமா புளியா? உங்களையும் சொல்லணே, சிங்கமா புளியா கடிச்சா தின்னு போடுவார். குடும்பத்தில் மூத்தை வாராங்கிற ஒழுக்கம் ஒரு காலத்தில் இருந்ததுங்க. பெரியோரை மதித்தல் அப்படின்னு ஒரு பண்பாடு உண்டா நம்மளதுல? எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இருந்ததுங்க. ஒரு காலத்தில் வயசுக்கு மரியாதை கொடுத்தாங்க. மாமா வாராங்கோ, பெரியப் மாறாங்கோ, சித்தப் மாறாங்கோ, அண்ணி வாராங்கோ அப்படின்னு மரியாதை இருந்தது. இப்பெல்லாம் எப்படி தெரியுமா? வசதிக்கு தான் மரியாதை. கழுத்து நம்ப நகை ஓட்டு வந்தால் தூரத்து சொந்தக்காரன் கூட நெருக்கின சொந்தக்காரனா பிள்ளைகிட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க. ஹூ இஸ் நோ யுவர் கசின். எவ
ஒன்று விட்ட சித்தப்பனோட மாமன் அக்கா புருஷனோட பெரியப்பன் பேரனுக்கு, ஒன்று விட்ட பேத்தி புருஷனோட அக்கா தம்பியோட மச்சனம் பொண்டாட்டியோட புருஷன் கசின். ஏன் கசின்னு? கழுத்து நம்ப நகை, கை நம்ப நகை, இன்னோவா காரு, ஏறுனா ஏசி காரு. இதே கூட பிறந்த அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், சொந்த சித்தப்பக்க வெறி மக்களாக இருக்கலாம், அவங்ககிட்ட வருமானம் இல்லைனா இன்னைக்கு இந்த துணைகள் என்ன செய்கிறது தெரியுமா? ஒதுக்கி வைத்து கொண்டு அடையாளம் காட்டி கொண்டிருக்கிறது இந்த சமூகத்தில் சொன்னால், அப்போ துணையின் சமூகத்தில் எப்படிங்க பேரானந்தத்தை கொடுக்கும்? நடுவர் அவர்களே, இன்னைக்கு பத்திரிக்கையில் பேர் போடலைன்னா சண்டை போட்டது ஒரு காலம். இப்போல்லாம் பத்திரிக்கை வீட்டில் வந்து எவனும் கொடுக்கறது இல்லை, வாட்ஸ்அப் தான். வாட்ஸ்அப் வந்தாவா வராவோன தொலை. அப்படி என்ன உறவை மதிக்கிற? எங்கள் ஊர்லலாம் தாய் மாமன் பேரை 18 பேர் போடலன்னு அருவாள் எடுத்து வந்துடுவேன். நடுவர் அவர்களே, அப்போல்லாம் சமையலுங்க, ஆளாளுக்கு ஒரு கை பக்குவம் இருக்குது. அம்மாவுக்கு ஒரு பக்குவம் இருக்குது, அக்காவுக்கு ஒரு பக்குவம் இருக்குது, தாய்மாமன் பொண்டாட்டிக்கு ஒரு பக்குவம் இருக்குது. அப்போல்லாம் பள்ளிக்கூடம் லீவ் விட்டால் குழந்தைங்க அந்த மே மாதம் லீவில் எல்லாத்து வீட்டுக்கும் போய் இருப்பாங்க. நான் போயிருக்கிற மேட்டூரில் எங்கள் மாமா இபி ஆஃபீஸில் இருந்தார், அங்கே போவேன். வேலூரில் கடைசி மாமன் வீட்டுக்கு வருவேன், நடுமாமன் வீட்டுக்கு போவேன். இப்போ என் பொண்டாட்டி பிள்ளை லீவ் விட்டா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் போய் சிலம்பஞ்சுத்து, கம்மஞ்சுத்து, கரைத்த சுத்து, கதலை களியாடு, குச்சிப்புடியாடு, இதைத்தான் ஆட சொல்கிறாங்களே. உறவுகளை அறிமுகப்படுத்துகிறாங்களா கூட்டு குடும்பம்? இன்றைக்கி துணை வேணும், துணை வேணும், எல்லாத்துக்கும் ஒரு துணை வேணும், இல்லைன்னு சொல்லலை. இப்போ எனக்கு பொண்டாட்டி வேணும், உங்களுக்கு பொண்டாட்டி வேணும், இவங்களுக்கு புருஷன் வேணும். ஆமாங்க, எனக்கு இன்னும் தேவைப்படுது. நடுவரவர்களை ஒரு ஃபோனு சாதாரணமாக ஃபோன் எடுக்கும். என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோன் எடுக்கலை. வீட்டுக்கு போய் ஏன் தங்கோ ஃபோன் எடுக்கலின்னு என்னங்க சொல்லணும்? டவர் கிடைக்கல, வேலையாக இருந்துட்டேன், தூங்கிட்டேன். துணிமணி துவைச்சேன், சாமான் கழுவிட்டு இருந்தேன், இப்போ வாஷிங் மிஷினில் துணி போட்டிருந்தேன், ஏதோன்னு சொல்லணுமில்ல. அடே ஃபோன் அடிச்சுன்னா ஏன் எடுக்கலை அப்படின்னா, ஏன் நீ ஒரே ரிங்க எடுக்கிறவளை பார்த்து அடிக்க வேண்டியதானே, எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணி அப்படிங்கிறான். நான் நீ 15 வருஷம். அது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ரிங்கில் எடுக்கிற ஆள் உங்களுக்கு இருக்குன்னு? அதுதான் தெரியலைங்க. நான் தான் சொன்னேன்ல, எல்லா பொண்டாட்டி மாதிரி ஸ்பை வச்சிருக்கிறாளுங்க. உங்களுக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. அப்படியா? நேளால கூட நம்பிடல, பொண்டாட்டி மட்டும் நம்ப முடியாது. புருஷனை அப்படியே கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துட்டே இருப்பாளுங்க. அவங்களுக்கு என்னன்னா, மாமியா மருமக சண்டைங்கிறது என்னங்க பெரிய கம்பசூத்திரம் எல்லாம் இல்லை. ஒரு ஆண் மேல் 2 பெண்களுக்கான பாச போராட்டம் தாங்க மாமியா மருமக சண்டை. ஓ, இந்த பக்கம் பேசுறீங்களா நீங்க? 2 பக்கம் தான் பேசுற. ஏன் ஆம்பளை தனிமை விளம்புற? ஆம்பளைக்கு எப்பங்க சந்தோஷம்? வீட்டுக்கு போனா பொண்டாட்டி சிரிச்சு பேசுனா அம்மாளுக்கு வவர் எரியுது, அம்மா கிட்ட சிரிச்சு பேசுனா பொண்டாட்டிக்கு வவர் எரியுது. ஆம்பளைக்கு எப்போ சந்தோஷம் தெரியுமா? எங்களுக்கு எப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போனால் எங்கள் அம்மாவில் பொண்டாட்டி சிரிச்சு பேசிக்கிறாங்களோ அப்போ தாங்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படி ஒரு சந்தர்ப்பமே கிடைக்க மாட்டேங்குது. அப்படி தப்பி தவறி இவளுக்கு 2 பேரும் சந்தோஷமா பேசுறான்னா பக்கத்து வீட்டுக்காரிக்கு வவர் எரியுது. எப்படி இவளுக்கு 2 மாமியால் மருமகளை ஒன்றா நாளுவோ பிரித்து போடணும். நடுவர் அவர்களே, இன்னைக்கு தனிமை என்பது தனியாக ஒரு காட்டில் போய் வாழ்கிறதுல அண்ணன் சொன்னார், நீ தனியாக போய் தவம் பண்ண போனாலும் ஒருத்தன் போட்ட ரோடில் தான் போகணும், தனியாக போய் நீ மரத்துக்கடி உட்காந்தாலும் ஒருத்தன் நெட்டுற மரத்தில் நெட்டோணும்னு. நடுவர் அவர்களே, தனிமை என்பது அதல்ல தனிமை. மனது கேட்குது பார்த்தீங்களா, அதுதான் தனிமை. ஒரு 5 நிமிஷம் நம்மளுக்கு மனசு பிரியமானவங்கிட்ட மனசுக்கு பிடிச்சி பேச முடியுதா? ஒரு சொன்னார், கடற்கரைக்கு தனியாக போவையா, ஓட்டக்கடைக்கு தனியாக போவையா, இதுக்கு தனியாக போவையா, எங்கள் பாத்ரூம் கூடயே காலை கூட்டிகிட்டு போக முடியா? பாத்ரூமில் தனிமை தான் இனிமே. அதுதாங்க நாங்கள் சொல்ல வரோம். அவனுக்குன்னு ஒரு பர்சனல் இருக்குமில்லங்க, எனக்குன்னு ஒரு பர்சனல் இருக்குமில்ல, அதை நான் யாருக்கிட்ட பகிர்ந்துக்க முடியும்? அப்போ என் மனசு என் கையில் இல்லையே, என் கண்ட்ரோல் இல்லையே, விடமாட்டேங்கிறாளே. பிள்ளை ஒரு பக்கம் முடுங்குறா, பொண்டாட்டி ஒரு பக்கம் முடுங்குறா, அப்பன் ஒரு பக்கம் முடுங்குறா, அம்மா ஒரு பக்கம் முடுங்குறா, உறவுகள் ஒரு பக்கம் முடுங்குறா, இதை சம்பாரிச்சியா அதை சம்பாரிச்சியா. நடுவரவர்களை காலத்துக்கு மெயின் ப்ரெஷர். அதனால தான் இன்னைக்கு 45 வருஷம் 55 வருஷம் வாழ வாழ ஹார்ட் அட்டாக்ல பொட்டுன்னு போறாங்கன்னு என்ன காரணங்க? மென்டல் டார்ச்சர், மென்டல் ப்ரெஷர். ஒருத்தனை கண்டு ஒருத்தன் வாழோனே. குடும்பம் என்ன சொல்லுது? அவன் அப்படி பிழைக்கிற, இவன் அப்படி பிழைக்கிற, அவன் பார் அப்படி இருக்கிற, இவன் அடுத்தவனோட ஏங்க கம்பேர் பண்றீங்க? முதல்ல பெத்த பிள்ளையில அவன் மார்க் வாங்கிட்ட, அத்தனை மார்க் வாங்கிட்ட, உனக்கு அதே பள்ளிக்கூடம், அவனுக்கு அதே பள்ளிக்கூடம், உனக்கு அதே வாத்தியாரு, அவனுக்கு அதே வாத்தியாரு, அவன் வாங்குற மார்க் நீயே வாங்கலின்னு கேட்குறீங்களா? அவன் திருப்பி எனக்கு வேற அப்ப, அவனுக்கு வேற அப்ப. எப்படி வசதின்னு கேட்டா சொல்லிடுவாங்களே. இந்த காலத்து பசங்க சொல்றானுங்க. இன்னைக்கெல்லாம் பிள்ளையில
பணம் காய்க்கிற மிஷினாத்தான் வளர்த்துறாங்க. துணையாக இருக்கிற உனக்கு நான் துணையாக இருக்கிறேன், உனக்கு நான் துணையாக இருக்கிறேன், படி படி படி, படித்து முடித்தா வேலை வேலை வேலை, வேலை முடித்தா கல்யாணம் கல்யாணம் கல்யாணம், கல்யாணம் முடித்தா குழந்தை 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 வந்தால் அவனுக்கு படி படி படி. 24 மணி நேரம் மனிதனை இன்று ஒரு மன அழுத்தத்தில் வைத்திருப்பது துணைங்க. ஆனால் தனிமை அப்படி இல்லைங்க. அவனுக்காகவும் வாழ்கிறான், அடுத்தவர்களுக்காகவும் வாழ்கிறான். இந்த சமூகத்துக்கான நல்ல எண்ணங்களோடு வரணும்னா அவனுக்கு கொஞ்சமாவது தனிமை தேவைப்படுகின்ற காரணத்தினால் அடுத்து வரக்கூடிய பேச்சாளர்கள் அவரவர் வாழ்க்கையினுடைய தனிப்பட்ட மனதையும் மனதில் வைத்துக்கொண்டு பேசும்படி அன்போடு கேட்டு, வாழ்க விவசாயம், வளர்க விவசாயி, ஓங்குவன் புகழ், நீங்குவன் வறுமை. விவசாயம் பண்ணுறவன் முதல் கூட்டு குடும்பமாக இருக்கிற பொண்ணு கொடுக்க சொல்லுங்க, அப்புறம் பேசலாம் துணை வரட்டுன்னு. அவனே துணை இல்லாத தன்னந்தனியாக சுற்றிட்டு திடுறேன். விவசாயி பூரா தனியாக தான் சுற்றிட்டு இருக்கான், தனியாக தான் சுற்றுறேன். ஏன் வருமானம் இல்லை அவங்ககிட்ட? வருமானம் இருந்தால் என் பிள்ளை கட்டிக்க உன் பிள்ளை கட்டிக்கம்பாங்க. விவசாயம் பண்ணுறவங்கிட்ட வருமானம் இல்லை, அதனால் அவன் 35 வயசில் போய் பொண்ணு 25 வயசில் போய் பொண்ணு கேட்டான்னா பிள்ளை வீட்டுக்காரர் கேட்குறாங்க, மாப்பிள்ளைக்கு என்ன இருக்குது? சொந்தமாக வீடு, சொந்தமாக காரு, சொந்தமாக பங்களா, சொந்தமாக ஏசி, சொந்தமாக வண்டி, இத்தனை வேணும். 25 வயசில் அவனை எப்படி வாங்குவேன்? 20 வருஷம் படித்தேன், 5 வருஷம் ஒரு கம்பெனிலேயே போய் வேலை பார்க்கட்டு மாதம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு 50 லட்சம் ஆச்சு. 50 லட்சத்தில் எப்படி செட்டில் பண்ணுவேன்? எங்கள் ஊர் கோயம்புத்தூர் பக்கமெல்லாம் ஒரு சென்ட் பூமி 10 லட்சம் ரூபா. இன்றைக்கி ஒரு செண்டு 5 சென்ட் வாங்கினா 50 லட்சம் ஆச்சு. அவனு ஊட்ட கட்டுறது எங்கே? காரை வாங்குறது எங்கே? பங்களா கட்டுறது எங்கே? சரி, இத்தனையும் சம்பாரிச்சு அந்த பொண்ணு கிடைக்கும் போல் இருக்குது அப்படின்னு வம்படியாக சம்பாரிச்சு எல்லாம் செட்டில்மெண்ட்டு பார்க்கையில் மண்டையில் முடியல. 35 வயசு ஆயிடுச்சு. போய் பொண்ணு கேட்டால் நாங்கள் இள வயசு பையனாக பார்க்குறோங்க. கல்யாணம் பண்ணுறதே கூட்டா குடும்பத்தில் துணை வர்றதே சிரமத்தில் இருக்கும்போது தனிமை என்பது தனிமை அல்ல, அது நம் மனதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமை என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டு விடைபெறுகிறேன். நன்றிங்க, வணக்கம்ங்க. அதிரடியாக போட்டு பொழந்து கட்டி எடுத்தார். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த நடத்துகிற இடத்துலாம் ஒவ்வொரு இடத்துல என்னென்ன பாடுபட வேண்டியிருக்குது, வீட்டில் நிம்மதியாக போக முடியுதா, இருக்க முடியுதா, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் தனிமையோட இனிமையே தெரியுது அப்படின்னு சொல்லி நிம்மதிங்கிறதே தனிமையில் தான் இருக்குங்கிறத திரு மஞ்சனா அவர்கள் குறிப்பிட்டார். சாந்தாமணியம்மா வாங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து 2 ரவுண்டு கட்டுங்க. நடுவர் அவர்களே, இன்னொரு பாட்டு இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குங்க. நான் பாட முயற்சி பண்ணுறேன். நான் பாடகி கிடையாது. ஏன்னா வாழ்க்கையில் நான் பாடவே கூடாது அப்படிங்கிறத ஒரு சத்திய பிரகடனமாக நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அண்ணங்கிட்டயா? இல்லைங்க நடுவர் அவர்களே, கல்யாணமான புதிதில் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், நான் நல்லா பாடுவேன்ன. அந்த மனுஷன் சொன்னார் நான் நல்லா ஓடுவேன்னாரு. அதனால் 33 வருஷமாக என்னோடய வாழ்க்கையை நான் பத்திரமாக பாதுகாத்துட்ருக்கிறேன். ஆனாலும் என்னோடய சகோதரி பாடின பிறகு எனக்கு ஒரு ஆசை வந்துடுது. அதனால் நான் முயற்சி பண்ணுறேன். நீங்கள் கைதட்டி எனக்கு ஒரு ஆதரவு மட்டும் தந்தா போது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் என்ன பாட்டு ட்ரெண்டிங்கில் இருக்குது தெரியுங்களா? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்கே போச்சு, கத்திரிக்காய் கோடையில் தூங்க போச்சு, கத்திரிக்காய் எட்டி உதைக்க அழுது போச்சு, அம்மா அரவணைச்சதும் அமைதியாச்சு அப்படின்னு ஒரு பாட்டு. நன்றிகள். அம்மா அரவணைச்சதையும் அது அமைதியாயிடுச்சா? கைதட்டலைன்னா மேலே பாடிடுவீங்களோன்னு பயந்து கைதட்டிட்டாங்க. அப்படி இருக்காதுங்கிற நம்பிக்கையில் நான் பேச்ச தொடங்குறேங்க நடுவர் அவர்களே. அதுக்கு முன்னே அப்புறம் இன்னொரு இதை வேற சொன்னாங்க. யார்? நம்ம மஞ்சுநாதன் நிறைய உறவுகளை பற்றி நிறைய குறை சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அவர் ஒன்று சொன்னார் பாருங்க, இன்னைக்கு மனைவி வருமானம் வந்தாதான் ஹஸ்பண்ட், வருமானம் இல்லைன்னா சஸ்பெண்ட் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னார். நடுவர் அவர்களே, இந்த மண்ணில் நடக்கிற ஒரு நிதர்சனமான உண்மையோடு நான் தொடங்குறேங்க. நீங்கள் கிரிக்கெட்டிலிருந்து இன்னைக்கு கட்டட வேலை செய்கிற வரைக்கும் சம்பளத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குதுங்க. ஆண்களுக்கு கூலி அதிகம், பெண்களுக்கு கூலி குறைவு தான். நீங்கள் ஒரு சாதாரண கூலி வேலை செய்கிற ஒரு ஆண் மகனுக்கு 700 ரூபா கூலினா ஒரு பெண் மகளுக்கு 350 ரூபா தான் கூலி. ஆனால் அந்த 350 ரூபா கூலியை கொண்டுட்டு அந்த பெண் என்ன செய்வா? குதூகலமாக குடும்பம் நடத்துவா, சிறுவாடு வேற சேர்த்து வைப்பா. நீங்கள் ஒரு காலகட்டங்களில் அமெரிக்காவில் மிகப்பெரிய வங்கியெல்லாம் திவாலாகி அதல பாதாளத்துக்கு போன போது இந்தியாவினுடைய பொருளாதாரம் உயர்ந்திருந்தது. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? வீட்டில் பெண்கள் சேர்த்து வைத்த சிறுவாட்டு காசு தான்
இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தியது. அந்த அம்மா சிறுவாடு சேர்த்தி வைப்பா. நம்மால் என்ன பண்ணுவா, அவங்க சொன்னதுக்காக சொல்கிறேன், 700 ரூபா கூலியை வாங்கி நேராக கொண்டு போய் பச்சை போர்டு போட்ட கடையில் கொடுத்துட்டு எல்லாம் போச்சு, கையில் வாங்கின பையில் ஓடுல காசு போன இடம் தெரியல, தந்தனா துந்தனா பாடிட்டு வருவா. வந்து வீட்டில் பிள்ளைய சுமக்கிற வயிற்றுல அந்த மனைவி எட்டி உதைச்சு குடிக்கிறதுக்கு குடுறி காசு அப்படின்னு அந்த அம்மா சேர்த்து வச்சிருக்கிற சிறுவாட்டு காசை எடுத்துட்டு போய் வந்து கவனிச்சுக்கிறண்டி. இங்கே முதல் ரவுண்டு அந்த அம்மானால தாங்க முடியாது. 2வது ரவுண்டு போட்டுட்டு வந்து ஒன்று கேட்பான் பாருங்க, சோத்தை போட்டு வையிடி, சோத்தை போட்டு வையிடி அப்படின்னு கேட்பா. அப்படிப்பட்ட ஆண்களையும் கூட அரவணைத்து வாழுகிற பெண்கள் இருக்கிற இந்த மண்ணில் வந்து எழுதுங்கள் என் கல்லறையில். என்னது அது அண்ணி ரொம்ப மோசம், எப்போ எழுதட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல மனைவி பார்த்து பாடுற பாட்டெல்லாம் என்னை பார்த்து பாடிட்டு இருக்கிற அண்ணி யாரை பார்த்து? குடும்பத்துக்குள்ளே நீ குழப்பத்தை கொண்டு வர்றையா? என்ன வந்து பேசிக்கிட்டு இருக்கிற நீங்க எதுவுமே. அப்புறம் இன்னொன்று சொன்னார் பாருங்க, அடிக்கிறார்கள், மனைவி அடிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நடுவர் அவர்களே. மனைவி அடிக்கிறாங்கங்கிற குற்றச்சாட்டை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அடிக்கிறாங்க இல்லைன்னு நான் சொல்லல, சில நேரங்களில் அடிக்கிறாங்க. ஏங்க அடிக்கிறாங்க? இப்போ நான் ஒன்று கேட்குறேன், 1 லட்சமோ 1.5 லட்சமோ கொடுத்து ஒரு ஸ்கூட்டர் வாங்குறீங்க, அது எல்லா நேரத்துலையும் ஸ்டார்ட் ஆகிருதா? ஸ்டார்ட் ஆகுதா? சில நேரங்களில் ஸ்டார்ட் ஆகாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? 2 உதை கொடு. சரி, 2 உதையிலையும் ஸ்டார்ட் ஆகல, 4 உதை உதைப்பீங்களா இல்லையா? ஆச்சு வச்சு உதைப்போம். ஏங்க 1.5 லட்சம் 1 லட்சம் கொடுத்து வாங்குற ஸ்கூட்டரே ஸ்டார்ட் ஆகலின்னா 4 உதை உதைக்கிறீங்க. உங்க வாழ்க்கை துணையை நீங்க என்ன கட்டுன புடவையோடையா கட்டிட்டு வர்றீங்க? 50 பவுனு, 5 லட்சம் சீர் செனத்தி, இவ்வளவும் கொடுத்துட்டு உங்களுக்கு நாங்க வாழ்க்கை துணையா வர்றோமே, ஏன் 2 உதைய உதைச்சா என்ன தப்பு? இல்லை உதைச்சா என்ன தப்பு? அதை மேடை போட்டு சொல்லுவீங்களா? மேடை போட்டு சொல்லுவீங்களா? அதுக்கு 2 உதை வாங்குவீங்க. என்ன வந்து இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு பேசிட்டு இருக்கிறீங்க? எதையுமே வாழ்க்கையில ரசிங்க. உறவுகள் இருந்தால் சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும், ரசிக்க பழகணுங்க. ஒன்றும் இல்லை நடுவர் அவர்களே, எனக்கு கல்யாணமான புதிதில் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வசதி இல்லாத மனுஷன். அதனால் ஏதாவது சீர் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு 2 வீலரை வாங்கி கொடுத்தாரு. செகண்ட்ஸில் வாங்கி கொடுத்தாரு. அவ்வளவு வசதி இல்லை. அது 20 தாண்டி போகிறதே கஷ்டங்க. 20 தாண்டதே கஷ்டம். அதில் என்னையும் உட்கார வச்சு அந்த மனுஷன் வேற ஓட்டணுமா? என் வீட்டுக்காரருக்கு எங்கள் அப்பா மேலே பயங்கர கோபம். எங்கள் ஊர் கிராமம், வண்டி தடம். ஒரு நாள் 2 பேர் வண்டியில் போயிட்டுருக்கையில் 4-5 எரும மாடு குறுக்க நின்றுச்சு. என் வீட்டுக்காரரு அந்த எரும மாட்டை பார்த்துட்டு எங்கள் அப்பா மேலே இருக்கிற கோபத்தில், என்னடி உன்ற சொந்த பந்தமெல்லாம் இங்கே வந்து நிற்கிதுன்னு கேட்டார். நான் சுதாகரிச்சுக்கிட்டு சொன்னேன், ஆமாங்க எல்லாமே என்னோட சொந்த பந்தம் தாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த சொந்த பந்தம்ங்க. இது என் மாமியாளுங்க, இது என் மாமனாருங்க, இது என் மச்சாண்டாருங்க, இது என் மஞ்சு கொழுந்தனாருங்கன்னு சொன்னேன். டோட்டல் ஃபேமிலி டேமேஜ். டோட்டல் ஃபேமிலி டேமேஜ். நடுவர் அவர்களே, ஃபேமிலி டேமேஜ் இல்லைங்க, நான் சொன்னதை கேட்டதையும் அந்த மனுஷனுக்கு இருந்த கோபமெல்லாம் மாறி வண்டியை கீழே ஓட்டுட்டு உட்காந்து கலகலகலகலன்னு சிரிச்சாரு பாருங்க. அதுதாங்க துணையினுடைய பேரானந்தம்னு சொல்றா. இங்க எதையுமே ரசிக்கணும். இன்னொன்று வந்து மாமியா மருமக சண்டை நடந்துட்டு இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. நான் தயவு செய்து சொல்றேன், இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாமியா மருமக சண்டையே கிடையாதுங்க. அதை சண்டையாவே நீங்க பார்க்காதீங்க. அது ஒரு அன்பின் விளையாட்டு. இன்னொருபடி உயர்வா சொல்லணும்னா அது ஒரு தேசிய விளையாட்டு. அது வேற. ஆமாங்க நடுவர் அவர்களே, இந்த நாட்டுல தேசிய விளையாட்டு நம்ம எதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? அதுக்கு ஒரு ஒலிம்பிக் வைப்பீங்க போல. ஹாக்கி தான் தேசிய விளையாட்டு, ஆனாலும் கிரிக்கெட்டை தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஆண்களுக்கெல்லாம் கிரிக்கெட் ஆடோன்னு ஆசை வந்தால் மட்டை எடுப்பாங்க, பந்து எடுப்பாங்க, மைதானத்தில் வந்து ஆடுவாங்க. இப்போ வீட்டில் இருக்கிற அந்த துணைகளுக்கெல்லாம் ஆடோன்னு ஆசை வருமா வராதா? இப்படி மட்டை எடுத்துட்டு பந்து எடுத்துட்டு ஒரு மைதானத்தில் வந்து ஆடுனா 4 பேர் என்ன பேசுவாங்க? அது என்ன குடும்ப பொம்பளைங்க, அடக்கொடுக்கம் இல்லாமல் ஆடுறாங்களே 4 பேர் பேசுவாங்க. அதனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாமியா அன்பா ஒரு பாத்திரத்தை எடுத்து மருமகளை குறிவாத்து அடிப்பா, மருமக தோசை திலிப்பியால் பேட் அடிப்பா.
அங்க இருக்கிற கொழுந்தியா கேட்ச் பிடிப்பா, மாமனாரு அம்பையரா நிப்பாரு, ஹஸ்பண்ட் அவுட் ஆகி போவாரு. அவ்வளவுதான். ஆனா அப்படியே போனாலும் அந்த மனுஷனை நாங்க ஒதுக்க மாட்டோம். ஏன் தெரியுங்களா? அடுத்த ஆட்டத்தில் உடனே நாங்க சேர்த்திக்குவோம், இல்லைன்னா அவர் வேற யாராச்சும் சேர்த்திக்குவாருன்னு எங்களுக்கு தெரியும். ஆக எங்க வீட்டு வாசப்படியில பாத்திரம் விழுந்தா 4, எதிர் வீட்டு வாசப்படியில பாத்திரம் விழுந்தா 6. ஆக வீட்டையே உறவுகள் விளையாட்டு களமாக மாத்திக்கிட்டு இருக்கையில என்ன இங்க வந்து நீங்க சண்டை போடுறாங்கன்னு. அதுல நிசா வேற ஒன்று சொன்னாங்க பாருங்க, மே மாசம் கூட ஸ்கூல் வச்சா பிள்ளைகளை அனுப்பிச்சு விட்டுட்டு வீட்டில் நாங்கள் தனிமையில் இருக்கிறோமே, அதுதான் எங்களுக்கு பேரானந்தம்னு சொன்னாங்க. நிஷா, அதுக்கு பேரானந்தம் இல்லை. வீட்டில் கணவன் மனைவிக்கு சண்டை வருதுங்க நடுவர் அவர்களே. சண்டையில் கணவன் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு மனைவியோட கன்னத்தில் ஒரு அறை அரைஞ்சிட்டாரு. எந்த காலத்துலங்க நடுவர் அவர்களே? இன்னைக்கு கொஞ்சம் கீழ்நிலையில இறங்கி வந்து பாருங்க, நிறைய இடங்கள் இருக்குது, இல்லாம இல்ல. என்ன வெளியில சொல்ல மாட்டாங்க, இதுதாங்க உண்மை, நிறைய நடக்குது. ஒரு அறை அரைஞ்சிட்டாரு. உடனே அந்த அம்மா கோபப்பட்டு, நீ என்னை அடிச்சிட்டியா, இன்னைக்கு நான் ஜோராக்க மாட்டேன் போ அப்படின்னு உட்கார்ந்துடுது. இந்த ஆளும் பார்த்தாரு, சரி ஒன்று சோறு ஆக்கலன்ட்டு கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டாரு. போய் கொஞ்ச நேரத்தில் அவருக்கு அங்கே உட்கார முடியல, இங்கே இந்த அம்மாளுக்கு இருக்க முடியல. ஐயோ பசி தாங்காத மனுஷன், சாப்பாடு ஆக்காமல் விட்டுட்டனே, சரி சாயந்தரத்துக்காவது ஆக்கி வைக்கலான்னு அந்த அம்மா ஆக்கி வச்சுட்டு புள்ளகட்ட சொல்லிட்டு போய் படுத்துடுது. ஒப்பம் வந்தால் சாப்பிட்டு படுக்க சொல்லுன்னு. இந்த மனுஷன் வந்தார், பிள்ளை ஓடி வந்து சொன்னா, அப்பா சாப்பிடுங்கப்பான்னு. அம்மா சாப்பிட்டாளான்னு, இல்லைப்பான்னு. எனக்கு வேண்டாம் தங்கம், வேண்டாப்பா வாங்கப்பா, நான் போடுற வாங்கப்பான்னு அந்த பிள்ளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு ஒரு தட்டத்தை எடுத்து அதில் அப்படியே அந்த பிஞ்சு கையில் சோத்தை எடுத்து போட்டு குழம்பெடுத்து ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுப்பான்னு ஊட்டி விடும்போது அந்த ஆண்மகனோட கண்ணில் இருந்து கண்ணீர் வரும் பாருங்க. ஐயோ என் அம்மா செத்துட்டான்னு நினைச்சேன் சாமி, இல்லை சாமி உன் வடிவில் அவள் உயிரோடு இருக்கிறா, என் குலதெய்வமே நீதான்னு சொல்லி ஒரு ஆண்மகன் சொல்றான்னா இந்த குழந்தை உனக்கு இடையூறாமா? நான் கேட்குறேன், இந்த குழந்தைய மே மாதம் அனுப்பிச்சு விட்டுருவீங்களா? என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க நடுவர் அவர்களே? ஆனால் அவங்க சொல்ற மாதிரி மே மாதம் அந்த குழந்தைங்க வந்தாலும் கூட, அவமானப்பட்டாலும் கூட, இன்னைக்கும் ஆசிரியர்களாக நாங்கள் இருந்து அந்த குழந்தைகளை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஒரு பிள்ளை அறிவாளியா வரணும்னு சொன்னா ஆசிரியர் துணை இல்லாமல் வர முடியுமாமா? நான் எல்லாம் பேராசிரியர், சாதாரண ஆசிரியர் இல்லை, பேராசிரியர். நடுவர் அவர்களே, கல்லூரியிலே ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேராசிரியருங்க. நான் பையங்க செல்போன் வச்சிருந்தா விடவே மாட்டேன், கொண்டாடா அப்படின்னு வாங்கி வச்சுக்குவேன். உங்கள் அப்பனை அத்தால வருஷ கடைசியில் வந்து வாங்க சொல்கிறான்னு வாங்கிக்குவேன். நடுவர் அவர்களே, இந்த கொரோனான்னு ஒன்று வந்துச்சு பாருங்க, எல்லா செல்ஃபோனும் என்கிட்ட. நான் ஃபோன் பண்ணி வாடா, வரமாட்டேங்க மேடம். நீ செல்ஃபோனை வாங்கிட்டு போய் என் வகுப்புக்குள்ளே வந்தா தாண்டா எனக்கு சம்பளம் தருவாங்க, வாடா. அவன் சொல்கிறான், மேடம் நீங்கள் எப்படி கொள்கையில் இருக்கிறீங்களோ அது மாதிரி நானும் கொள்கையிலேயே இருக்கிறேன், வருஷ கடைசியில் எங்கள் அப்பனா தாட்டையே குடுங்கோன்னு நிற்கிறேன். நடுவர் அவர்களே, 5 மாஸ்கை போட்ட, சானிடைசரில் குடித்த, வாடகைக்கு கார் எடுத்த, வீடு வீடாக போய் எல்லா செல்ஃபோனையும் கொடுத்து வாடா வகுப்புக்குள்ளேன்னா வந்துட்டேன். வந்து உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அடிக்கிறா, எந்த செல்போனை வைத்திருந்தால் வகுப்புக்குள் விடமாட்டா என்று சொன்னாயோ அந்த செல்போன் மூலம்தான் உன்னுடைய வகுப்பையே நான் அட்டன் செய்து கொண்டிருக்கிறேன். சாந்தாமணி ஈச பூமரங் அப்படின்னு என்ன பூமரங்க ஆக்கி பார்த்தாங்க. ஆனால் இத்தனை அவமானப்பட்டாலும் அந்த பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறோம் இல்லை, அந்த துணை இல்லாமல் வர முடியுமா? நான் கேட்குறேன். எனக்கு அன்னபாரதி கிட்ட ஒரு டவுட், ஏமா பட்டிமன்றம் தமிழ்நாட்டில் நடக்குதா இங்கிலாந்தில் நடக்குதாம்மா? நான் கேட்குறேன். தொடங்கும் போது தமிழ் தாய்க்கு வாழ்த்து சொல்லிட்டு அப்புறம் பூரா இடையில பூரா இங்கிலீஷு. நடுவர் அவர்களே, இது அவங்க சொல்கிற மாதிரி துணையால் சில நேரங்களில் சுமை இருக்குங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், கூட்டத்தில் இருக்கிறவங்ககிட்டயே கேட்குறேன், நம்ம எதிர்பார்த்த வாழ்க்கை நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்களா? எல்லாருக்கும் நடுவர் உட்பட நான் கேட்குறேன், கிடைச்சிருச்சுங்களா? பரவாயில்ல, கிடைச்சா நீங்கள்லாம் புண்ணியவான்கள். ஆனால் எதிர்பார்த்த வாழ்க்கை எல்லாருக்கும் அமையாது நடுவர் அவர்களே. நானும் தான் ஒரு கனவில் இருந்தேன், எப்படிப்பட்ட கணவன் வரணும். என்னோட காலமெல்லாம் வந்து ஹீரோவாக இருந்தது எம்ஜிஆர் சிவாஜி. அதனால எம்ஜிஆர் மாதிரி கலரில்
சிவாஜி மாதிரி அழகா ஒரு கணவன் வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் வந்து சொன்னாங்க, உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொன்னாங்க. சொல்லும்போது மனசுக்குள்ளே எனக்கு ஒரு பயம் இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆசை. அந்த ஆணழகன், அந்த பேரழகன், அந்த பௌர்ணமி நிலா எப்படி இருக்கு ஒரு ஏக்கங்க. அந்த நாள் வருது, பட்டாளமாக வர்றாங்க. இதில் யார் கணவர்னு தெரியல. எங்கள் அப்பத்தாட்ட கேட்குற, அப்பத்தா இதில் எது என் மாப்பிள்ளை? எங்கள் அப்பத்தா காமிச்சது, அங்கே வார ஒன்று பப்பரக்கான்னு உட்கார்ந்து இருக்குது வாரு, அதுதான் உன்ற மாப்பிள்ளை. நிமிந்து பார்க்க முடியலைங்க. அச்ச மடம் நாணம் பயர்ப்பு. அப்படியே ஓரக்கண்ணால் பார்த்தா இதயத்துக்குள்ள ஒரு இடி விழுகுது. அது பௌர்ணமி நிலாவா இருக்குன்னு நினைச்ச 13 அமாவாசையை வடிகட்டுன ஒரு கலரு. ஐயோ அப்பத்தா, எங்க அப்பத்தா, உங்க அப்பா கௌரவமா பொழைச்சிருக்கிறா, சபையில் அவனுக்குன்னு ஏதாச்சும் ஒரு தலைகுனிவு ஏற்படுத்தினு ஆற்றி தலைய அவளேன்ற தலையை பிடிச்சி ஆட்டி விட்டுட்டா. நடுவர் அவர்களே, கல்யாணமாகி போயாச்சாங்க. இதை விட கொடுமை என்ன தெரியுங்களா? தூங்கும்போது 1.5 HP மோட்டரோட சத்தம், கோரட்ட சத்தம், தூங்க முடியல. ஓடி வந்து சொல்ற, அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் அப்பத்தா, கொரட்டை ஓடுறாரு அப்பத்தான். எங்க அப்பத்தா சொன்னா, அவங்க தான் தெய்வம், அந்த வீடுதான் கோயில், போய் அனுசரிச்சு வாழு, உனக்கப்புறம் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல, ஓடுறி விரட்டி விட்டுட்டா. நீங்க சொன்னீங்களே இந்த துணையினால மனைவிங்கிறதுனால என்ன மகிழ்ச்சி நிஷா கேட்டீங்களே. நடுவர் அவர்களே, அன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்டா தூக்கம் வரலன்னு சொன்ன சாந்தாமணி இன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்கலினா தூக்கம் வரலங்கிற அளவுக்கு மாற்றிக்கொண்டு வாழுகிற மனைவியினால நான் கேட்கிறேன், என்னமா மரியாதை போச்சு? என்ன உங்களுக்கு நிம்மதி இல்லாம போச்சு? நான் கேட்கிறேன். மஞ்சுநாதன் அண்ணன் அஜித் குமார் மாதிரியா இருப்பாரு, அவருக்கு கவலை வேற படுறீங்க. நடுவர் அவர்களே, மஞ்சுநாதனுக்கு பொண்ணே கிடைக்கலீங்க. எங்கிட்ட சொல்லி நாங்கள் எங்கே போய் பார்த்தாலுமே நம்பியூர்லேருந்து வடக்க போனால் வாய் சரியில்லைங்கிறாங்க, தெக்க போனால் திருன்னு முழிக்கிறேங்கிறாங்க, மேற்க போனோம்னா புத்தி சரியில்லைங்கிறாங்க, கிழக்கு திசையில் போனால் விளங்காதவங்கிறாங்கன்னு சொல்லி நான் தான் நடுவர் அவர்களே எங்கள் சித்தப்பாவோட பிள்ளைய என் தங்கச்சியத்தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அதை தான் இங்கே வந்து மேடையில் நீங்கள் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா? நான் இப்படி முடிக்கிறேங்க நடுவர் அவர்களே. நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி தனிமை தான் பேரானந்தம்னு கடவுளே நினச்சிருக்கிறாரு. கடவுளே நினச்சி என்ன பண்ணார்? முதல்ல ஆண்களை படைச்சிட்டார். ஆண்கள் வந்தவங்க ஒரு வாரம் தான் இந்த மண்ணில் அவங்களால இருக்க முடியல. திரும்ப கடவுள்கிட்ட மேலே வந்தாங்க. கடவுள் எங்கப்பா வந்தீங்க? இங்கே ஒன்றும் இல்லைங்க. கடவுள் பார்த்தாரு, ஆறு மலை கடல் இயற்கை அத்தனையும் படைச்சாரு, போங்கன்னு அனுப்பிச்சாரு. வந்தாங்க, ஒரு மாசம் தான் அவங்களால தனிமையில் இருக்க முடிஞ்சுது. திரும்ப கடவுள்கிட்டயே வந்தாங்க. கடவுள் கேட்டார், எங்க வந்தேன்னு கேட்டாங்க. அங்க ஒன்றும் இல்லைங்க. கடவுள் பார்த்தாரு, சாந்தாமணியை படைச்சாரு, அறந்தாங்கி நிசாவை படைச்சாரு, அன்னபாரதியை படைச்சாரு, எங்க நளினி மேடத்தை படைச்சாரு, இன்னும் என்னுடைய இனப்பெண்கள் அத்தனை பேரையும் படைச்சாரு. போங்க பூமிக்குன்னு அனுப்பிச்சாரு. வந்தாங்க நடுவர் அவர்களே. 25 வருஷம் ஆகி ஒருத்தரும் அங்கே வரல. இப்போ கடவுள் கீழே இறங்கி வந்தாரு. ஒரு வாரத்தில் வந்தீங்க, ஒரு மாசத்துல வந்தீங்க, 25 வருஷம் ஆகி ஒருத்தரும் அங்கே வல்லியங்கில. என்ன சொன்னாங்க தெரியுமா? அங்க என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது, வாழ்க்கையின் சொர்க்கமே எனக்கு இங்குதான் இருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் சொர்க்கமாக்குவது மனைவி. அதனால தான் பாரதி சொன்னா, எப்பொழுதெல்லாம் என் அருகிலே செல்லம்மா பாரதி இருக்கிறாளோ அப்பொழுதெல்லாம் நான் சொர்க்கத்தில் இருப்பதாகவே உணர்கிறேன்னு சொல்லி பாரதி சொன்னான்னா, பாரதிக்கு தெரிஞ்சிருக்குது, இந்த பாவிகளுக்கு தெரியலையேன்னு சொல்லி வியந்து கேட்டவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு புத்தாண்டு தினத்தன்னைக்கு இப்படியாமா போடுவீங்க? மாறி மாறி சாப விட்டு இப்படியா வந்து ஒரு நல்ல நாள், அதுவுமா நீங்க எப்படி சொல்லுவீங்க? Behind Roots தமிழ் புத்தாண்டு நகைச்சுவை பட்டிமன்றம். டைட்டில் ஸ்பான்சர் தானிஷ் அகமது காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங், தாம்பரம், சென்னை. A school of intellectual powerhouse. தங்கமயில் இப்போது விருகம்பாக்கம் மற்றும் ஐயப்பன் தாங்கலிலும். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Powered by சென்னை சமர்த்தா ஏவியேஷன், நர்சிங், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஈஸியா படிக்கலாம் சாலரியோட. அரோமா அக்மார்கி, ஆனந்த அனுபவம் அரோமா அக்மார்கி. MCR பியூர் காட்டன் கிளப், ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஸ்ரீ ராகவேந்திரா சபா மண்டபம், ட்ரிப்ளிகன், சென்னை.